ஹாய் நண்பர்களே, நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பொரிக்கடலை உருண்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க அதை போய் பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம பொரிக்கடலை உருண்டைக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத பார்க்கலாம். பொரிக்கடலை எடுத்துக்கிறேன், நெய் எடுத்து வச்சுக்கிறேன், அப்புறமா ஏலக்காய் எடுத்துக்கிறேன், சீனி எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம். இந்த பொரிக்கடலையை ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சீனியை போட்டு பவுட்ரு பண்ணலாம். ஏலக்காவையும் அதுக்கு பிறகு ஜாயின் பண்ணி நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். வாங்க பார்ப்போம். இப்போ நாம் இந்த பொரிக்கடலையை இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வரலாம். பாருங்கள் நண்பர்களே, நம்ம பொரிக்கடலையை அரைச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த சீனியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஏலக்காவையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நாம் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு நண்பர்களே. இப்போ நம்ம இந்த நெய்யை விட்டு இதை நல்லா விரவிக்கலாம் உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு. நெய்யை இப்போ இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நெய்யை கலந்து நம்ம இதை உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு கிண்டி எடுத்துக்கலாம். நல்லா விரசி விட்டுக்கோங்க. அந்த நெய் எல்லா பக்கத்துலேயும் பிடிக்கிற மாதிரி நல்லா விரசி விட்டுக்கணும். இதை கிண்ட தான் எல்லா பக்கமும் சமமாக படும். கட்டியாக விட்டுறக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இதில் தேவைன்னா எள்ளும் போட்டுக்கலாம், டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருவத்தில் நம்ம எல்லாத்தையும் விரசி எடுத்துக்கணும். இதுதான் கரெக்டான பருவம். உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பருவம் இதுதான். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அழகா எல்லாமே கட்டியாகாத அளவில் இதை நம்ம விரசி எடுத்துக்கணும். அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு அழகாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை பிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பிடிச்சி இப்படி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையான ஒரு டிஷ் ஆகும் இது. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைகளில் வாங்கி கொடுக்கறது நல்லது இல்லை. அவங்க எந்த இதில் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வீட்டில் செஞ்சு கொடுப்போம். ஒன்று ஒன்றா பிடிச்சிக்கலாம். இப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷு தான் இது. நீங்கள் செஞ்சு கொடுங்க. வாங்க இதை நாம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம ஃபைனலாக பொரிக்கடலை உருண்டையை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெண்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு பொருள் தான் இந்த பொரிக்கடலை உருண்டை. பொரிக்கடலைனாலே பெண்களுக்கு உள்ளது தான். அது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க. வாங்க நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நண்பர்களே, நிஜமாவே வாயில் வச்சோன்னே அப்படி தேன் மாதிரி கரைஞ்சி போகுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.